நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை நேர வணக்கங்கள் மற்றும் ஒரு சக்தியின் பிரஸ் ரிலீஸ் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கின்றோம். வாரத்தின் புதிய நாளில், அதாவது நவம்பர் மாதம் 10ஆம் தேதி திங்கட்கிழமை இன்று பத்திரிகைகளில் வெளிவந்த செய்திகளை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறது சக்தியின் பிரஸ் ரிலீஸ். முதல் நாங்கள் இன்று தமிழ் தந்தியின் பிரதான செய்தியை பார்க்கலாம். நேற்றைய தினம் வெளிவந்த தமிழ் தந்தியின் பிரதான செய்தியாக அமைந்திருக்கிறது. சாட்சியங்களை தடுக்கிறது அரசு, தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் கஜேந்திரன் குற்றச்சாட்டு. இலங்கையில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல் யுத்த குற்றம் தொடர்பான விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இவ்வேளையில் இது தொடர்பான சாட்சியங்களை தொடர்ந்து இலங்கை அரசாங்கம் தடுத்து வருகிறது என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளருமான எஸ் கஜேந்திரன் தமிழ் தந்தைக்கு தெரிவித்திருக்கின்ற விடயங்கள் பிரதான செய்தியாக இங்கே இடம் பிடித்திருக்கிறது. எதிர்க்கட்சிகளின் பொது வேட்பாளர் கரு ஜெயசூரிய கேள்விக்குறியோடு இந்த செய்தி வெளியாகிறது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலின் போது எதிர்க்கட்சிகளின் பொது வேட்பாளராக கரு ஜெயசூரியவை நிறுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக உத்தியோகபூர்வமற்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த தேர்தலில் எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே போட்டியிட மாட்டார் என்றும் அவருக்கு பதிலாக கரு ஜெயசூரிய போட்டியிடுவார் என்றும் தெரிவிக்கப்படுவதாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. ரணில் மறுத்தால் நான் போட்டியிடுவேன் சஜித். இதேவேளை ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய தலைவர் ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட மறுத்தால் ஐக்கிய தேசிய கட்சி சார்பாக தான் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட தயார் என பிரதி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்திருக்கின்றார். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக தனது இருப்பை வெளிப்படுத்தி இருப்பதுடன் தனது எண்ணம் நிலைப்பாடு எந்த விதத்திலும் மாற்றம் அடைய போவதில்லை என்றும் தான் ஐக்கிய தேசிய கட்சிக்காக தன்னாலான மட்டும் பாடுபட தயாராக உள்ளதாகவும் 2012ஆம் ஆண்டு கட்சி கூட்டத்தில் சஜித் கூறியிருந்தார் என்பதும் இங்கே குறிப்பிடப்பட்டு இந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. எந்த தேர்தலை முதலில் நடத்துவது என்று 19ஆம் தேதிக்கு பின் தெரியும். ஜனாதிபதி தேர்தல் அல்லது வேறு தேர்தல் நடைபெறுவது எப்போது என எதிர்வரும் 19ஆம் தேதிக்கு பின்னர் அறிவிக்கப்படும் என அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா தெரிவித்திருப்பதாக இந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. மன்னர் ராயரை பாதுகாப்பு செயலாளருடன் சந்திக்க வைத்த அடைக்கலம் எம்பி என்று கேள்விக்குறியோடு இந்த செய்தி வெளியாக இருக்கிறது. பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கோட்டாபாய ராஜபக்சவை அண்மையில் டெலோ முக்கியஸ்தர்கள் ரகசியமாக சந்தித்துள்ளமை கொழும்பு அரசியல் வட்டாரங்களில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சந்திப்பில் டெலோ அமைப்பின் தலைவர் செல்வம் அடைக்கலனுடன் வடமாகாண அமைச்சர் ப டெனீஸ்வரன், கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் ஜெனா ஆகியோருடன் மன்னர் ராயரும் கலந்து கொண்டதாக செய்திகள் வெளிவந்தன. இந்த சந்திப்பு பாராளுமன்ற கட்டட தொகுதியிலேயே இடம்பெற்றதாகவும் கூறப்படுகின்றது. அடைக்கலம் எம்பியின் நெருங்கிய நண்பர் ஒருவர் இந்த சந்திப்பு தொடர்பான செய்திகளை ஊடகங்களிடம் கசிய விட்டதாக தெரிவிக்கப்படுவதாக இந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது தமிழ் தந்தி பத்திரிகையில். அதேவேளையில் போர்க்குற்ற விசாரணை நியாயமாக நடப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியாகிறது. ஈழத் தமிழர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டுமாக இருந்தால் இலங்கை மீதான போர்க்குற்ற விசாரணை நியாயமாக நடப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருப்பதாக இந்த செய்தி தொடர்ந்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. சரிந்தது கொழும்பின் மிதக்கும் சந்தை. கொழும்பு நகரை அழகுபடுத்தும் விசேட வேலை திட்டத்தின் கீழ் கோட்டை புகையிரத நிலையம் மற்றும் பஸ் தரிப்பு நிலையம் அமைந்துள்ள பகுதிகளில் உல்லாச பயணிகளை கவரும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள மிதக்கும் சந்தை தொகுதிகள் சில சரிந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஆலோசனையின் பேரில் நகர அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் கோட்டாபாய ராஜபக்சவின் மேற்பார்வையில் ராணுவம் மற்றும் கடற்படையினரின் ஒத்துழைப்போடு இந்த மிதக்கும் சந்தையில் 92 விற்பனை கூடங்களும் பூங்கா, பொழுதுபோக்கு இடம் என்பனவும் அமைக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் குறித்த மிதக்கும் சந்தையின் கடைகள் சில சரிந்து நீரில் மூழ்கியிருப்பதாக இந்த செய்தி புகைப்படத்துடன் வெளியாகி இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது தமிழ் தந்தியில். சுதந்திர வர்த்தக உடன்படிக்கை சீன பொருட்களை இலங்கைக்குள் வெள்ளம் என அள்ளிவரப் போகிறது என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. தமிழ் தந்தியின் ஆசிரியர் தலையங்கம் கொஸ்லந்தையில் நடப்பது என்ன என்ற தலைப்பில் கேள்விக்குறியுடன் இங்கே வெளியாகி இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதே வழியில் தமிழ் தந்தியின் கார்ட்டூன் இவ்வாறு அமைந்திருக்கிறது. ஐநா விசாரணை குழு தேர்தல் தொடர்பான முக்கியமான அம்சங்களை மையப்படுத்தி இந்த கார்ட்டூன் வரையப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அது நேற்றைய தினம் வெளிவந்த தமிழ் தந்தி பத்திரிகையில் இடம்பெற்ற முக்கியமான செய்திகள். நாங்கள் வீரகேசரி பத்திரிகையின் செய்திகளுக்கு செல்லலாம். கூட்டமைப்பு எம்மை ஆதரிக்க வேண்டும், நேர்மையை காண்பிப்பதற்கு இதுவே வழி, அமைச்சர் பேசில் அழைப்பு. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும். இவ்வாறு ஆதரவு வழங்குவதன் மூலம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அரசியல் தீர்வை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற தலைப்பில் குறிப்பாக பேசில் ராஜபக்ச அவர்கள் தெரிவித்த கருத்துக்கள் இங்கே முதன்மையாக பிரசுரமாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. பிரதான செய்தியாக கொள்கை மாறாவிடின் ஜனாதிபதியை மாற்றுவோம், ஆத்துரலிய ரத்ன தேரர் சூளுரை. நிறைவேற்றி ஜனாதிபதி முறைமையினை நீக்கி அதிகார பகிர்வினை நோக்கி பயணிக்க சகல தரப்பினரையும் இணைந்து மக்கள் புரட்சிக்கு தயாராகின்றோம். அனைத்து மக்கள் முன்னிலையிலும் ஜனாதிபதியின் கொள்கையினை மாற்ற வலியுறுத்துவோம், முடியாவிடன் ஜனாதிபதியை மாற்றுவோம் என்று தெரிவித்திருக்கின்றார் ஆத்துரலிய ரத்ன தேரர் என்ற தலையங்கத்தின் கீழ் இந்த செய்தி தொடர்ந்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது வீரகேசரியில். பயங்கரவாத பூச்சை பூசி வடமாகாண சபையை கலைக்கவும் உமது மத்திய அரசம் தயங்காது, சுயநிர்ணய உரிமை அவசியம். சென்னையில் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் தெரிவித்த கருத்துக்கள் வெளியாகி இருக்கிறது.
13வது திருத்தச் சட்டம் மேலும் திருத்தி அமைக்கப்பட்டாலும் அது எமக்கு நன்மை பயக்காது. எமது தனித்துவத்தை சுயநிர்ணய உரிமையை உள்ளடக்கியதாக அரசியல் யாப்பு மாற்றியமைக்கப்பட வேண்டும். இதற்கான அழுத்தங்களை வழங்குவதற்கான தார்மீக உரித்து இந்திய அரசாங்கத்துக்கு உள்ளது என்று வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்திருக்கின்றார். இந்தியாவுக்கு சென்றிருக்கின்ற குறிப்பாக சென்னையில் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் தெரிவித்த கருத்துக்கள் இங்கே வீரகேசரியின் முன்பக்கத்தில் பிரசுரமாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. உயர் நீதிமன்றின் பதில் இன்று கிடைக்கும், சட்டத்தரணிகள் சங்கம் எதிர்பார்ப்பு. குறிப்பாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் 3வது தடவையாகவும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட முடியுமா என்று ஆலோசனை வழங்குமாறு உயர்நீதிமன்றத்தை கோரியிருந்தார். இது தொடர்பில் அவர் வைத்திருக்கின்ற நிலைப்பாட்டுக்கு இன்னமும் பதில் கிடைக்கவில்லை. எனவே இது பெரும்பாலும் இன்றைய தினம் வழங்கப்படும் என்று இப்போது சொல்லப்பட்டிருக்கிறது. உயர்நீதிமன்றம் அது தொடர்பாக ஆராய்ந்து கொண்டிருக்கிறது. சட்டத்தரணிகளுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டிருக்கின்றது. எனவே இது தொடர்பான முக்கிய முடிவு இன்று வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே இன்றைய தினத்தில் அதிகம் எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு விடயமாக இந்த உயர்நீதிமன்றத்தின் பதில்தான் அனைவராலும் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஊடகங்களிலும் இது பற்றிய செய்திகள் வெளியானவுடன் நாங்கள் இவற்றை உடனுக்குடன் தருவதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதையும் இந்த வேளையில் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். பிரதமர் மோடி தலைமையிலான இந்திய அமைச்சரவை விரிவாக்கம், 21 புதிய அமைச்சர்கள் பதவியேற்பு. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான இந்திய மத்திய அமைச்சரவை நேற்று விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. டில்லியில் உள்ள ஜனாதிபதி மாளிகையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் அமைச்சரவை அமைச்சர்கள் 4 உட்பட 21 பேர் புதிய அமைச்சர்களாக பதவியேற்றிருப்பதாக புகைப்படத்தோடு அந்த செய்தி வெளியாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதேவேளையில் பொது வேட்பாளரை தெரிவு செய்வதில் எதிரணியினர் மத்தியில் இப்போது முரண்பாடு. சந்திரிகா அல்லது ரணிலுக்கே வாய்ப்பு, ஜனவரி 2ஆம் தேதி தேர்தல் என்று கேள்விக்குறியோடு இந்த செய்தி வெளியாகிறது. ஜனாதிபதி தேர்தலை அடுத்த வருடம் ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் நடத்துவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. பெரும்பாலும் ஜனவரி மாதம் 2ஆம் தேதி தேர்தல் நடத்தப்படலாம் என்று அரசாங்க உயர்மட்டத்தினர் கருத்து தெரிவித்திருக்கின்றார்கள். பாப்பரசர் 1ஆம் பிரான்சிஸ் இலங்கைக்கு 13ஆம் தேதி விஜயம் செய்வதால் அவரது விஜயத்துக்கு முன்னதாக இந்த தேர்தலை நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருப்பது. எனவே பொது வேட்பாளர் யார் என்ற இந்த கருத்து தொடர்ந்து கொண்டே செல்கிறது. யாரை பொது வேட்பாளராக நிறுத்துவது என்பது தொடர்பான சர்ச்சை. பலரது பெயர்கள் அடிபட்டது. இப்போது 2 பேரின் பெயர்கள் தான் முக்கிய இடத்தை பிடித்திருப்பது இங்கே பத்திரிகையில் காணக்கூடியதாக இருக்கின்றது. ரணில் விக்ரமசிங்க அல்லது சந்திரிகா குமாரதுங்க ஆகியோருக்கான அந்த வாய்ப்புகள் கிடைக்கும் என்று பெரும்பாலும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே வேளையில் ஜனவரி மாதம் 2ஆம் தேதி தேர்தல் நடத்தப்படலாம் என்று கேள்விக்குறியோடு அமைந்திருக்கிறது. பெரும்பாலும் 2ஆம் தேதி தேர்தல் இடம்பெறலாம் என்றுதான் தெரிய வருகிறது. சீன நீர்மூழ்கி கப்பல் வருகை மூலம் இந்தியாவின் பாதுகாப்புக்கு பங்கமில்லை, அமைச்சர் ராஜித சேனாரட்ன தெரிவிப்பு. இலங்கைக்கு சீன நீர்மூழ்கி கப்பல் வந்துள்ளதன் மூலம் இந்தியாவின் பாதுகாப்பிற்கு எந்த அச்சுறுத்தலும் ஏற்படாது. இலங்கையை பகடைக்காயாக பாவித்து இந்தியாவுடன் முரண்படுவதற்கு சீனா ஒருபோதும் முயற்சிக்காது என்றும் கடற்றொழில் மற்றும் நீரியல் வள அமைச்சரான அமைச்சர் ராஜித சேனாரட்ன தெரிவித்த கருத்துக்கள் இங்கே பிரசுரமாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. உயர்நீதிமன்றத்தின் ஆலோசனை தீர்ப்பாக அமையப் போவதில்லை, தேர்தல் ஆணையாளர் தவறளித்தால் நீதிமன்றம் செல்வோம் என்கிறார் ரணில். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச 3வது தடவையாகவும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதை தீர்மானிப்பது நீதிமன்றம் அல்ல. உயர்நீதிமன்றத்தின் ஆலோசனை தீர்ப்பாக அமையப் போவதும் இல்லை. தேர்தல் நடத்துவதையும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச 3வது முறையாக போட்டியிடுவதையும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்ற தலைப்பில் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கின்ற கருத்துக்கள் இங்கே பிரசுரமாக இருக்கிறது. அதேபோன்று ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் கட்சியின் சட்டத்தரணிகள் குழுவிற்கும் இடையிலான கலந்துரையாடல் நேற்றைய தினம் கொழும்பில் நடைபெற்றிருக்கின்றது. அது தொடர்பான புகைப்படமும் இங்கே பிரசுரமாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. தர்மராஜ்ய கொள்கையை குப்பை கூடைக்குள் எறிந்துவிட்டு ஜனாதிபதி மஹிந்தவை கவிழ்க்க சதி செய்யும் ஹெல உரிமைய எல்லாவில மேதானந்த தேர குற்றச்சாட்டு என்ற செய்தி ஒன்று இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. பொது வேட்பாளர் கரு என்று செய்தி வெளியாக இருக்கின்றது. ஆனால் இரு பக்கத்திலும் சந்திரிகா குமாரதுங்கவும் ரணில் விக்ரமசிங்கவும் இருக்கின்றார்கள். எனவே பொது வேட்பாளர் யார் என்று இன்னும் உறுதியாகவில்லை. பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டியிருக்கிறது யாருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் என்பதை. சிறுபான்மையினரது அபிலாஷைகளை நிறைவேற்றும் தீர்மானம் அவசியம் என்று வீரகேசரி தனது ஆசிய தலையங்கத்தை தீட்டியிருக்கின்றது. 3வது முறையாகவும் ஜனாதிபதி தேர்தலில் தான் போட்டியிட முடியுமா என்பது தொடர்பில் உயர்நீதிமன்றத்திடம் ஜனாதிபதி கோரியுள்ள ஆலோசனைக்கு இன்று உயர்நீதிமன்றம் பதில் வழங்க உள்ளது. இந்த உயர்நீதிமன்றத்தின் தீர்மானத்தை அடுத்து எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான அறிவிப்பினை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வெளியிட உள்ளார். 3வது தடவையாகவும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச போட்டியிடலாம் என்ற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நிலைப்பாட்டிற்கு சாதகமான வகையிலேயே உயர்நீதிமன்றத்தின் முடிவுகள் அமையும் என்று நம்புகின்றோம். எனினும் நீதிமன்றத்தின் பொறிமுறைகளில் தலையிடும் அதிகாரம் எவருக்கும் இல்லை. நாட்டின் சட்டத்துக்கும் நீதிக்கும் முன்னுரிமையை வழங்குவதால் நீதிமன்றத்தின் தீர்ப்பு எவ்வாறு அமைந்தாலும் அதனை ஏற்றுக்கொள்வோம் என்று அமைச்சரும் சபை முதல்வருமான நிமல் ஸ்ரீபாலடி சில்வா கடந்த வெள்ளிக்கிழமை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் கருத்து தெரிவித்தார் என்று இந்த செய்தி, அதாவது இந்த ஆசிய தலையங்கம் இன்றைய நாளுக்கு பொருத்தமான வகையில் தீட்டப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அவை வீரகேசரியில் இடம்பெற்ற முக்கியமான செய்திகள். நாங்கள் சுடர் ஒளியின் செய்திகளுக்கு செல்லலாம்.
பொது வேட்பாளர் யார்? விசேட அறிவிப்பு இன்று. அரசியல் கட்சிகள், சிவில் அமைப்புகளின் முக்கிய புள்ளிகள் தலைநகரில் சங்கமம். ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிராக களமிறங்கப் போகும் எதிர்க்கட்சியின் பொது வேட்பாளர் யார் என்பது தொடர்பான விசேட அறிவிப்பு இன்று விடுக்கப்பட இருக்கிறது. இதற்காக எதிர்க்கட்சிகள் மற்றும் சிவில் அமைப்புகள் முக்கிய புள்ளிகள் இன்று காலை தலைநகரில் சங்கமமாக உள்ளனர். பல மாத காலமாக இழுபறியையும் சர்ச்சைகளையும் ஏற்படுத்தி வந்த இந்த பொது வேட்பாளர் விவகாரத்துக்கு இன்று முற்றுப்புள்ளி வைக்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அனைவரும் எதிர்பார்த்திருக்கின்றார்கள் இந்த பொது வேட்பாளர் யார் என்பதை நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம். விடுதலை புலிகள் மீதான தடை நீக்கம் ஜனவரி 15 அடுத்த கட்ட விசாரணை. இலங்கைக்கான பிரான்ஸ் தூதுவர் ஜான் பால் தெரிவிப்பு. விடுதலை புலிகள் மீதான தடையை ரத்து செய்யுமாறு ஐரோப்பிய ஒன்றியம் நீதிமன்றம் வழங்கியிருக்கின்ற தீர்ப்பு குறித்த அடுத்த கட்ட விசாரணைகள் ஜனவரி 15 நடைபெறும் என்று இலங்கைக்கான பிரான்ஸ் தூதுவர் ஜான் பால் மொன்சு தெரிவித்திருப்பதாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. ராஜதந்திர உத்தரவினால் மட்டுமே இடமாற்றம் குறித்து பரிசீலிக்கலாம். மரண தண்டனை விதிக்கப்பட்ட தமிழக மீனவர் தொடர்பில் கருத்து. இலங்கையிலே மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்ற 5 தமிழக மீனவர்கள் தொடர்பாக ராஜதந்திர மோதல்கள் தொடரும் நிலையில் குறிப்பிட்ட மீனவர்களை இந்தியாவிற்கு இடம் மாற்றுவது குறித்து எந்த தகவலும் கிடைக்கவில்லை என்று சிறைச்சாலை ஆணையாளர் துஷாரா உபுல்தனிய தெரிவித்திருக்கிறார். எனவே இவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்றும் இந்தியாவில் கருத்துக்கள் வேலுப்பட்டு கொண்டு செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோன்று இந்திய மத்திய அரசுக்கும் அழுத்தங்கள் அதிகரித்திருக்கின்றது தமிழகத்தில் இருந்து என்பதையும் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். மலையக மக்களுக்கு சொந்த காணி, சொந்த வீடு பெற்றுக்கொள்ள அனைவரும் அணிதிரள்வோம். ஹட்டனில் நேற்று அமைதி பேரணி. மலைய மக்களுக்கு காணி, வீட்டுரிமையை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என கோரி சிவில் அமைப்புகள், இளைஞர்கள் மற்றும் சிறுவர்கள் என்று நூற்றுக்கணக்கானோர் நேற்று ஹட்டன் நகரில் அமைதி பேரணி ஒன்றை மேற்கொண்டிருந்தார்கள். இது தொடர்பான புகைப்படத்துடன் இந்த செய்தி சுடரொலியில் வெளியாகி இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. சுடரொலியின் ஆசிரியர் தலையங்கம் சபாஸ் ஹுசைன் என்ற தலைப்பில் திட்டப்பட்டிருக்கிறது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் செயிட் அல் ஹுசைனின் உண்மையில் பாராட்டப்பட வேண்டும். யாரும் எதிர்பாராத விதத்தில் இலங்கை அரசை மிக கடுமையாக விமர்சித்திருக்கின்றார். அரச வட்டாரத்தை அவரது அறிக்கையை அதிர்ச்சியடைய வைத்திருக்கிறது என்பது வெளியிட்டுள்ள புதிய பதில் அறிக்கைகள் மூலம் தெரிய வந்திருப்பதாக சுடரொலியின் ஆசிரியர் தலையங்கம் திட்டப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அவைதான் சுடரொலியில் வெளியே வந்த செய்திகளாக அமைந்திருக்கின்றது. இனி நாங்கள் இன்று வெளிவந்திருக்கின்ற தினகரன் பத்திரிகையின் செய்திகளுக்கு செல்லலாம். 29வது வெற்றியை நோக்கி ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி பயணிக்கையில் வேட்பாளரின்றி ஐக்கிய தேசிய கட்சி குழப்பம். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பலப்படுத்துவதில் மகளிர் அமைப்பு பாரிய பங்களிப்பு என்று ஜனாதிபதி ஆற்றிய உரை பிரசுரமாக இருக்கிறது. பிரதான செய்தியாக ஒரே தடவையில் 5000 தாதியர் பயிற்சியில் இணைப்பு. ஜனாதிபதி தலைமையில் நாளை கொழும்பில் வைபவம். மருத்துவ தாதி சேவைக்காக முதன்முறையாக ஒரே தடவையில் 5000 பேரை பயிற்சியில் இணைத்துக் கொள்ள சுகாதார அமைச்சு நடவடிக்கை எடுத்திருப்பதாக இந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. கொஸ்லந்தையில் நேற்று 3 சடலங்கள் மீட்பு. நேற்று மீட்பு பணிகள். பெண் சிறுமியின் சடலங்கள் அடையாளம் காணப்பட்டன. 3வது சடலத்தை அடையாளம் காண DNA பரிசோதனை. மண்சரிவு இடம்பெற்ற கொஸ்லந்த மேரியபெத்த பகுதியில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட மீட்பு பணிகளின் போது மேலும் 3 சடலங்கள் கிடைக்கப்பட்டதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் பேச்சாளர் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்கள் இங்கே பிரசுரமாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. வரவு செலவு திட்ட முன்மொழிவுக்கு ஓய்வூதியம் பெறுவோருக்கு இன்று 2500 இடைக்கால கொடுப்பனவு. வரவு செலவு திட்டத்தில் அறிவிக்கப்பட்ட 2500 ரூபாய் இடைக்கால கொடுப்பனவு இன்று ஓய்வூதிய கொடுப்பனவுடன் சேர்த்து வழங்கப்பட வேண்டும் என ஓய்வூதிய பணிப்பாளர் நாயகம் சுனில் ஹெட்டியாராச்சி சகல பிரதேச செயலாளருக்கும் அறிவித்திருக்கின்றார். 2015 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை ஜனாதிபதி கடந்த மாதம் 2ஆம் தேதி சமர்ப்பித்த போது ஓய்வூதியர்களின் சம்பள பிரச்சனைகள் நிலவும் முரண்பாடுகள் சீர் செய்யும் வரை இந்த இடைக்கால கொடுப்பனவு வழங்க முன்மொழிவு ஒன்றை செய்திருந்தார். எனவே அதற்கு அமைய இந்த இடைக்கால கொடுப்பனவு வழங்கப்பட வேண்டும் என்ற தலைப்பில் இந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. மண்சரிவில் மீட்கப்பட்ட பொருட்கள் நீதிமன்றத்திடம் இன்று ஒப்படைப்பு. கொஸ்லந்த மேரியபெத்த தோட்ட மண்சரிவு அனர்த்தத்தின் பின்னர் தேடுதலின் போது கண்டெடுக்கப்பட்ட அனைத்து உடைமைகளும் நீதிமன்றத்தில் பாதுகாப்பாக ஒப்படைக்கப்பட இருப்பதாக கொஸ்லந்த போலீசார் தெரிவித்திருப்பதாக இந்த செய்தி பிரசுரமாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. வடக்கு அதிவேக நெடுஞ்சாலை 14ஆம் தேதி அடிக்கல் நடும் விழா. வடக்கின் அதிவேக பாதைக்கான அடிக்கலை எதிர்வரும் 14ஆம் 15ஆம் தேதிகளில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் நாட்டி வைக்க உள்ளதாக துறைமுக பேருந்தெருக்கல் கப்பற்துறை திட்ட அமைச்சர் நிர்மல கொத்தலாவல தெரிவித்திருக்கின்றார். 14ஆம் தேதி காலை 9 மணிக்கு வடக்கின் அதிவேக பாதை செங்கடகல வாயிலை கலகதிரவுக்கும் இடைப்பட்ட பகுதியில் அமைய இருப்பதாகவும் அது தொடர்பான முழுமையான விவரங்கள் இத்தினகரனில் இன்று பிரசுரமாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அழுத்தங்கள் வந்தபோதும் அரசாங்கம் தண்ணீர் கட்டணத்தை அதிகரிக்கவில்லை. 2015 25 லட்சம் வீடுகளுக்கு குடிநீர் வழங்கும் திட்டம் என்ற அடிப்படையில் தினேஷ் குணவர்தன் அவர்கள் தெரிவித்த கருத்துக்கள் வெளிவந்திருக்கின்றது செய்தியாக. அதேபோன்று தினகரனின் ஆசிரியர் தலையங்கம் தகவல் தொழில்நுட்பத்தின் மூலம் நவீனத்துவம் பெறும் கல்வி திட்டம் என்ற தலைப்பில் திட்டப்பட்டிருக்கிறது. வழியில் இன்றைய தினகரனின் ஆசிரியர் தலையங்கம் அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இனி நாங்கள் இன்று வெளிவந்திருக்கின்ற யாழ் தினக்குரல் பத்திரிகையின் செய்திகளை பார்க்கலாம். அரச வன்முறை தொடர்கிறது, நீதித்துறையும் பங்களிப்பு. சென்னையில் வடக்கு முதல்வர் வேதனை குமுறல்.
அரசாங்கத்தையும் நீதித்துறையையும் சாடியிருக்கும் வடக்கு மாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் இலங்கையில் அரச வன்முறை தொடர்வதாகவும் தமிழர்களை இரண்டாம் தர பிரஜைகளாக பார்க்கும் விடயத்தில் நீதித்துறையும் வகிபாகத்தை கொண்டிருப்பதாகவும் நேற்று ஞாயிற்றுக்கிழமை கவலை தெரிவித்திருக்கின்றார். அவர் சென்னையில் பேசிய முக்கியமான அந்த உரை இங்கே பிரசுரமாகி இருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. எரிந்த நிலையில் பெண்ணின் சடலம் மீட்பு. பருத்தித்துறை புலோலி வடக்கு விஸ்வகுல ஒழுங்கை பகுதியில் தீயில் எரிந்து இறந்த குடும்ப பெண்ணின் சடலம் ஒன்றை நேற்று ஞாயிற்றுக்கிழமை காலை பருத்தித்துறை போலீசார் மீட்டிருக்கின்றார்கள். இந்த சம்பவத்தில் அதே இடத்தைச் சேர்ந்த லோசிதாசன் அம்பிகாதேவி வயது 52 என்பவரை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. முதலமைச்சர் விக்னேஸ்வரனுக்கு தமிழகத்தில் பலத்த பாதுகாப்பு, 50க்கும் மேற்பட்ட போலீசார் பணியில் என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. அயர்லாந்து மாளிகையில் கடந்த சனிக்கிழமை நடைபெற்ற நிகழ்வில் ஜனாதிபதியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவருமான மஹிந்த ராஜபக்ச ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பிரதிநிதித்துவப்படுத்தும் பெண்கள் உறுப்பினர்களை சந்தித்த போது எடுத்த புகைப்படம் ஒன்று இங்கே பிரசுரமாக இருக்கிறது. அவைதான் யாழ் தினக்குரல் பத்திரிகையில் இடம்பெற்ற முக்கியமான செய்திகள் இருக்கின்றது. அதைவிட இன்னும் ஒரு செய்தியை நாங்கள் பார்த்துவிடலாம். முன்னாள் நீதிபதி திருநாவுக்கரசு அவர்கள் காலமாகிய செய்தி புகைப்படத்தோடு வெளியாக இருக்கிறது. முன்னாள் மாவட்ட நீதிபதியும் பதில் நீதிபதியுமான திருநாவுக்கரசு நேற்று ஞாயிற்றுக்கிழமை கொழும்பில் தனது 75வது வயதில் காலமானார். அவரது புகைப்படத்துடன் இந்த செய்தி வெளியாக இருக்கிறது. அவைதான் யாழ் தினக்குரல் பத்திரிகையில் இடம்பெற்ற செய்திகளாக அமைந்திருக்கிறது. இனி நாங்கள் கொழும்பில் இருந்து வெளிவருகின்ற தினக்குரலின் செய்திகளை பார்க்கலாம். அரச வன்முறை தொடர்கிறது, நீதித்துறையின் பங்களிப்பு, சென்னையில் வடக்கு முதல்வர் வேதனை குமுறல் என்று யாழ் தினக்குரல் பத்திரிகையின் அதே தலையங்கம் தான் பிரதான செய்தியாக அமைந்திருக்கிறது. தமிழர் விவகாரத்தில் தலையிட இந்தியாவுக்கு தார்மீக உரிமை உண்டு. இலங்கை இந்திய உடன்படிக்கை கைச்சா திட்டமை எங்கள் சார்பிலும் தான். இலங்கை தமிழ் பேசும் மக்களின் தனித்துவத்தையும் சுய நிர்ணய உரிமையையும் உள்ளடக்கியதாக அரசியலமைப்பு மாற்றி அமைக்கப்பட வேண்டும். இதனை கோருவதற்கும் கொண்டு வருவதற்குமான தார்மீக உரிமை இந்திய அரசாங்கத்துக்கு உள்ளதென்று வலியுறுத்தியிருக்கின்ற வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் தற்போது அதிமுக்கிய தேவையாக இருப்பது ஒற்றையாட்சி முறையிலிருந்து மாற்றப்பட்டதாக அரசியலமைப்பு ரீதியான சட்ட மாற்றம் என்று சுட்டிக்காட்டியிருப்பதாக இந்த செய்தி தொடர்ந்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. கருவையா சந்திரிகாவையா பொது வேட்பாளராக நிறுத்துவது ஐக்கிய தேசிய கட்சிக்குள் குழப்பம் என்று தினக்குரல் செய்தி வெளியாக இருக்கிறது. ஏற்கனவே நாங்கள் பார்த்தோம் ரணில் விக்ரமசிங்கவா அல்லது சந்திரிகா குமார் துங்கவா என்ற ஒரு செய்தி வெளியாக இருந்தது இன்னொரு பத்திரிகையில். இப்போது இங்கே கருவையா சந்திரிகாவையா என்று ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளராக கரு ஜெயசூரியவை நிறுத்துவதா அல்லது முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமார் துங்கவை நிறுத்துவதா என்று இருவேறு நிலைப்பாடுகள் ஐக்கிய தேசிய கட்சிக்குள் காணப்படுவதாக தெரிய வருகின்றது. எனவே இந்த கருத்து வேறுபாடு இன்று தீர்வுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இன்றைய தினம் பொது வேட்பாளர் யார் என்ற அறிவிப்பு வெளியாகும் என்று பரவலாக எதிர்பார்க்கப்படுகிறது. நுவரெலியாவில் மண் சரிவினால் இதுவரை 2600 பேர் இடம்பெயர்வு. நுவரெலியா மாவட்டத்தில் மண் சரிவு ஆபத்து உள்ள பகுதிகளிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்ட மக்களின் எண்ணிக்கை 2619 அதிகரித்திருப்பதாக அந்த மாவட்டத்தின் அரசாங்க அதிபர் டிபிஜி குமாரஸ்ரீ தெரிவித்திருப்பதாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. தினக்குரலின் ஆசிரியர் தலையங்கம் சுய விமர்சனம் என்ற தலைப்பில் தீட்டப்பட்டிருக்கின்றது. அதேவேளையில் தினக்குரலில் வெளிவந்திருக்கின்ற கார்ட்டூன் இவ்வாறு அமைந்திருக்கின்றது. பொது வேட்பாளர் யார் என்று ஒரு பக்கம் கருத்து, அதேவேளையில் இன்றைய தினம் உயர்நீதிமன்றம் வெளியிட இருக்கின்ற கருத்து, இரண்டுமே அதிகமாக எதிர்பார்க்கப்படுகின்ற விடயங்கள். ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் 3வது முறையாக தேர்தலில் களமிறங்கலாமா என்று அவர் கேட்ட அந்த கேள்விக்கு உயர்நீதிமன்றம் இன்று பதிலளிக்க இருக்கின்றது. எனவே இன்றைய தினம் நாட்டிலே அனைவரும் எதிர்பார்க்கப்படுகின்ற முக்கியமான விடயங்கள் இந்த இரண்டுமாகத்தான் அமைந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இனி நாங்கள் மெட்ரோ நியூஸ் பத்திரிகையின் செய்திகளை பார்க்கலாம். வவுனியாவில் சமுர்த்தி வங்கியில் தீ, பாதுகாப்பு ஊழியர் சந்தேகத்தில் கைது. வவுனியா சின்ன புதுக்குளம் பிரதேசத்தில் உள்ள சமுர்த்தி வங்கியொன்றில் சனிக்கிழமை காலை தீ விபத்து ஏற்பட்டதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி புகைப்படத்தோடு வெளியாகி இருக்கிறது. வீடொன்றின் அடியில் புதைத்து வைக்கப்பட்டிருந்த பண்டைய மன்னர்கள் பயன்படுத்திய பொருட்கள், புத்தர் சிலை, சிவில் பாதுகாப்பு படைவீரர் உட்பட 4 போலீசாரால் கைது என்று செய்தி வெளியாயிருக்கிறது. 17 வயது சிறுவன் கையை பிடித்தெடுத்ததாக வாரியப்புள்ள யுவதி போலீசில் முறைப்பாடு என்ற ஒரு செய்தியும். யாசகம் பெற்ற போது தம்பதியினரிடையே சர்ச்சை, மனைவியை சவரக்கத்தியால் வெட்டிய கணவன் என்ற தலைப்பிலும் இன்றைய தினம் மெட்ரோ நியூஸ் பத்திரிகையில் செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இனி நாங்கள் இன்று வெளிவந்திருக்கின்ற நாணயம் பத்திரிகையில் இடம்பெற்ற ஒரு சில செய்திகளை பார்க்கலாம். இலங்கையில் முதலிட சாதகமான 10 காரணிகள், முதலிடுவதற்கு சாதகமான 10 காரணிகள் என்று அந்த 10 காரணிகள் பற்றிய விடயங்களையும் நாணயம் பத்திரிகை ஆராய்ந்திருக்கிறது. பருவநிலை மாற்றம் குறித்து ஐநா குழு எச்சரிக்கை என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியாயிருக்கிறது. இலங்கை வங்கியின் மூலதன அதிகரிப்புக்கு 10 பில்லியன் ஒதுக்கீடு என்ற தலைப்பிலும் வர்த்தகம் சார்ந்த விடயங்கள் இன்றைய நாணயம் பத்திரிகையிலே வெளியாகி இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அவைதான் இன்றைய தினம் பத்திரிகைகளில் வெளிவந்த முக்கியமான செய்திகளாக அமைந்திருக்கின்றது. குறிப்பாக மலையகத்திலே இப்போது
மண் சரிவு ஏற்பட்ட கொஸ்லந்த பகுதியிலே இப்போது மீட்பு பணிகள் இடைநிறுத்தப்படுவதாக நேற்றைய தினம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதுவரை இடம்பெற்ற இந்த மீட்பு பணிகளின் போது குறிப்பாக 19 சடலங்கள் தான் மீட்கப்பட்டிருக்கின்றன. இருந்தாலும் அந்த பகுதியிலே காணாமல் போனவர்களின் தொகை இப்போது 37 என்று இடர் முகாமைத்துவ அமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே அவர்கள் அனைவருமே இறந்தவர்கள் என்ற கணக்கெடுப்பின்படிதான் அவர்கள் உள்ளடங்கப்பட இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த மீட்கப்பட்ட சடலங்கள் அவர்களது உறவினரிடம் இன்னும் ஒப்படைக்கப்பட்டதாக தெரியவில்லை. இது பற்றிய விவரங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிந்து கொள்ளலாம். நியூஸ் ஃபர்ஸ்டோடு இணைந்திருங்கள். அதேவேளையில் அந்த மண் சரிவு ஏற்பட்ட பகுதிகளிலிருந்து பல பொருட்கள் இப்போது கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக கடந்த 2-3 நாட்களாக முப்படையினரும் அந்த பகுதியிலே இந்த மீட்பு பணிகள் ஈடுபட்டிருந்தாலும் கூட பொதுமக்களின் உதவியை நாடியிருந்தார்கள். அந்த பிரதேசத்தில் வாழ்ந்த மக்களின் உதவியை பெற்று அந்த மக்கள் இனங்காட்டியிருந்தார்கள். இந்த பிரதேசத்தில் தான் நாங்கள் இருந்தோம் என்று. அதன் அடிப்படையில் அந்த பிரதேசங்களில் ஆழமாக மீட்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்ட போது அதிலே இருந்து உடலங்கள் கைப்பற்றப்பட்டிருந்தன, மீட்கப்பட்டிருந்தன. அதே போன்று ஆலயத்தினுடைய சில உண்டியல்கள், அதே போன்று ஆலய சிலைகள், அதே போன்று அந்த பகுதியிலே வாழ்ந்த மக்களது சில உடைமைகளும் மீட்கப்பட்டு இப்போது ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. அதைவிட சில எச்சங்களும் அங்கே மீட்கப்பட்டிருப்பதாக அறிய முடிகின்றது. அங்கே இருக்கின்ற செய்தியாளர்கள் அறிவித்திருந்தார்கள். அதே வேளையில் மொத்தமாக இப்போது 19 சடலங்கள் மீட்கப்பட்டிருக்கிறது. 37 பேர் அந்த இடத்திலே காணாமல் போயிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே குறிப்பாக இராணுவத்தினர், விமானப்படையினர், கடற்படையினர் என்று முப்படையினரும் இணைந்து இந்த மீட்பு பணிகள் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தார்கள். இப்போது இந்த மீட்பு பணிகள் நிறைவேறுவதாக அறிவிக்கப்பட்டிருப்பதாக எங்களால் அறிய முடிகின்றது. எது எப்படியாக இருந்தாலும் தங்கள் உறவினர்களை இழந்திருக்கின்ற அந்த மக்கள் அவர்களது சடலங்களையாவது இறுதியாக நாங்கள் பார்க்கலாம் என்ற கேள்விக்குறியோடு இருந்தார்கள். ஆனால் அந்த காணாமல் போனவர்களின் சடலங்களை கூட அவர்களால் பார்க்க முடியாத ஒரு துர்ப்பாக்கிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. காலநிலை ஒத்துழைப்பாக இருந்தாலும் கூட இப்போது மீட்பு பணிகள் நிறைவேறுவதாகத்தான் அறிய முடிகிறது. எனவே அந்த விடயங்களோடு நாங்கள் இன்றைய சக்தி பிரஸ் ரிலீஸ் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ளலாம். மீண்டும் நாளையும் சந்திக்கலாம். சக்தி பிரஸ் ரிலீஸோடு வணக்கம் நேயர்களே.